நேற்று பிப்ரவரி 13, 2026 ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, சைனாவில் கிரிப்டோ கரன்சி முழுமையாக தடை பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வல்லரசு கொண்ட நாடு, மிகப்பெரிய பொருளாதார கொண்ட நாடு, மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு, மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட ஒரு நாடு நேற்று பிப்ரவரி 13, 2026 ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சியை 25%, 30% பிளாக் பண்ணியிருந்தாங்க. 2021 50% பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லி பிளாக்டு கிரிப்டோ கரன்சி வந்து சைனாவில் எந்தவித இதுவும் கிடையாது, எந்தவித ஆக்டிவிட்டியும் கிடையாது. கிரிப்டோ கரன்சியை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 2009, 2008க்கு அப்புறம் தான் கிரிப்டோ கரன்சியோட ஆக்டிவிட்டி வேர்ல்டு ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பிட்காயினோட உண்மையான ஓனர் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் சத்தோஷி நakamoto அப்படிங்கிறவர். ஆனால் இன்னி வரையும் அது யார் உண்மையான அது ஒரு ரியல் ஃபேஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, விளாடிமிர் புட்டின், அப்புறம் இன்னொரு ஆள், ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு ஆளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ரீசெண்ட் அப்டேட்டில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் அந்த ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வெரிஃபைடு சோர்ஸா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் மேபி சைனா இது பண்ணிக்கலாம். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறான் அப்படின்னா, சைனா வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடி 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு விளைவு ஏற்படும், நம்மளோட நாடு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும், ஒருவேளை பெட்ரோல் டாலர் டீலில் நம்ம இருக்கணுமா, இல்லை பெட்ரோல் டாலர் டீலில் நம்ம பெட்ரோல் யுவன் அப்படிங்கிற ஒரு இதாக மாற்றணுமா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்துச்சு. சைனாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து 25 வருஷமாக ஒரு டேமை வந்து பில்ட் பண்ணி எர்த்தோட ரொட்டேஷனோட ஸ்பீடை கூட குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வச்சு ஆர்டிஃபிஷியலாக ஒரு சன்னை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளோ விஷயத்த பண்ணுறவங்க கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு வேக்கப் கால் ஃபார் எவ்ரி ஒன். அதனால் தயவுசெய்து கிரிப்டோ கரன்சியில் தயவுசெய்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஒரு வேளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் கூட உங்களோட இன்வெஸ்ட் பண்ண பணம் மேபி ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் செல் பண்ணி ஏதோ ஒரு லாஸ் இல்லைனா கூட போட்ட முதலீடாக கூட எடுத்துடலாம். பட் கிரிப்டோ கரன்சியில் லாங் டைமு, பட் ப்ராஃபிட்டு, ஹை ப்ராஃபிட்டு, பட் லாஸ் ஆனிச்சுன்னா உங்களோட ஃபுல் பணமும் போயிடும். ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு எப்போதுமே வச்சுக்கோங்க. யூடியூபு, டெலகிராம் பார்த்து எதுலேயுமே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே இதில் போய் எப்போதுமே போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து வெரிஃபைடு சோர்ஸ் பார்த்து தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் பி அவேர். கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத்.